முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அதிமுக இல்லை அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய தொடர் பயணம் வந்து உணர்த்துதுங்கிறத சிந்தனை செல்வன் சொல்றாரு. அதை மறுப்பீங்களா? அதுக்கு பதில் அடுத்ததா சொல்றேன். விடுதலை சிறுத்தைகளுடைய சீட்டுகள் குறைக்கப்படாது என்பதை அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் அறுதிட்டு சொல்ல முடியுமாங்கிற முதல் கருத்தை விட்டுறேன். அடுத்ததாக வந்து கரிஷ்மா அப்படின்னு சொன்னாங்க. வர்க்க பரம்பரை அரங்காவலர் போல தலைவராக வந்தவர்கள்லாம் கரிஷ்மாட்டிக் லீடர்னா உண்மையாக கரிஷ்மாட்டிக் லீடரை என்னன்னு சொல்றது? எம்ஜிஆர் போன்ற கரிஷ்மாட்டிக் லீடரை என்னன்னு அழைக்கிறது? அடுத்ததாக அவர் கரிஷ்மாட்டிக் மேலே அவருக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் அந்த அறிவாலயம் பக்கமாக செல்கின்ற வாட்டர் கேன் போடுறவரை முதற்கொண்டு அழைத்து சென்று கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துவது. நீங்க ஒரு நல்லாட்சி ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இதை மட்டும் நாகரிகம் இல்லாத வார்த்தை சொல்லுவீங்க. அதாவது அவர்கள் இல்ல அண்ணா சிந்தனை செல்வாங்க நான் சொல்லிடுறேன். அண்ணா சிந்தனை செல்வாங்க பிறகு உங்க பதில சொல்லுங்க. இல்லைன்னா நான் சொல்லிடுறேன். நீங்க இல்ல நீங்க கேள்வியை கேளுங்க, அதையும் சேர்த்து பதில் சொல்லிடுறேன். கேளுங்கண்ணா. வாட்டர் கேன் போடுறதுங்கிற வார்த்தையை தயவுசெய்து சரி நான் பின்வாங்கிக்கிறேன். கேஸ் சிலிண்டர் போட வந்தவரை கூட்டணி கலைச்சிட்டு வந்ததுன்னு அப்படி வச்சுக்கிடவா? இல்ல அது வர்க்கிங் கிளாஸை ஈடுபடுத்துறது. நான் பேசுறேன். நான் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா பதில சொல்லுவேனே. வாட்டர் கேன் இல்ல கரிஷ்மாட்டிக் லீடர் ஒன்று நான் பதில சொல்லிடுறேன். நான் பேசுறேன். அதாவது ஒரு கரிஷ்மாட்டிக் லீடராக அவர் இருந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல அவர் சொன்ன 505 வாக்குறுதிகளை நிறைவேற்றி அற்புதமான ஆட்சியை அவர் கொடுத்திருந்தால் தேமுதிக வருகிறதா? ஓ பன்னீர்செல்வம் அங்கிருந்து பிரிந்து வருகிறாரா? இவர் மனோஜ் பாண்டியன் வருகிறாரா? அப்படியெல்லாம் வைத்திலிங்க வருகிறாரா என்று காத்து கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒரு கருத்தை பதிவு வைக்க விரும்புறேன். அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுடைய எதுக்கே விட்டுறேன். தமிழ்நாட்டிலே NCRP ரிப்போர்ட் 2023 தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமாகி இருக்கிறதுன்னு NCRP ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. இதையெல்லாம் விட்டு கொடுத்து விட்டு ஒரு நிமிடம் அண்ணா பிறகு சொல்லுங்கண்ணே. இதையெல்லாம் விட்டு இதை அண்ணா பிறகு பேசுங்க. ஒரே நிமிடம் ஒரு நிமிடம். 2G பத்தி பேசிட்டு இருந்தாரா? கருத்தை ஒட்டி தான் பேசிட்டு இருந்தாரா? ஒரு நிமிடம் என்ன பேச அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது NCRP ரிப்போர்ட்ல இருந்து தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமாக இருக்குன்னு சொல்லுது. வேங்கை வயல் உள்ளிட்ட அதே போல தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை உள்ளிட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கான பிரச்சனையில கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு திமுக கூட்டணியில் இருந்த அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் அவர்களுக்கு ஒரு 2 சீட்டோ 3 சீட்டோ கூட கொடுப்பாராங்கிறத நான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்துக்கே விட்டுறேன். ஏன்னா அவங்க கூட இருந்தவங்க அண்ணன் CA பத்தி பேசினாங்க. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்கின்ற NIA திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன? பல ஆண்டுகளாக சிறையில் வாடுகின்ற இஸ்லாமிய தீவிரவாதிகளை விடுதலை செய்வேன் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு இன்றைக்கு வரை அதை செய்யாத திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய வாக்கு வங்கிக்காக மட்டும் சிறுபான்மை மக்களை பயன்படுத்திக் கொண்டிருப்பது அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுடைய கவனத்திற்கு நான் விட்டு விடுகிறேன். டெல்லியை மிகச்சரியாக கையாண்டது யாருன்னு கேட்டீங்க. 18 ஆண்டுகள் மத்திய அரசில் அங்கம் வகித்து தமிழ்நாட்டிற்கு ஒரு சின்ன திட்டங்களை கூட கொண்டு வராமல் 2G போன்ற அவப்பெயரை மட்டுமே பெற்று தந்த திமுக போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. 11 மருத்துவக் கல்லூரிகளை ஒரே ஆண்டிலே பெற்று தந்தோம். 64,000 கோடியை இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளுக்காக நாங்கள் பெற்று தந்தோம். 6க்கும் மேலான நபர்களை கவர்னர் பதவியை கொடுத்தது பாஜக. அதே போல துணை குடியரசுத் தலைவர் பதவியை கொடுத்தது பாஜக. தமிழ்நாட்டினுடைய நலன்கள் எங்களுடைய தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது பாஜக. அதனால எந்த இடத்துலயும் எங்களுடைய உரிமையை எடப்பாடியார் அவர்களும் விட்டுக் கொடுத்ததில்லை, பாஜகவும் இஸ்லாமிய சிறைவாசிகள்ங்கிறது தான் சரியான பயன்பாடு. அதைத்தான் பயன்படுத்தணும் நம்ம. நீங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் சொன்னீங்க. அது தவறு. அப்படி சொல்லி நான் பொது இல்ல மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். ஏன்னா இஸ்லாமிய சிறைவாசிகள் அப்படி சொல்லியிருந்தா அதுல எல்லாம் தவறு கிடையாது. அது தவறு. அது அப்படி தவறு நான் மன்னிச்சுக்கிடுங்க. நான் தவறா சொல்லியிருக்கலாம், வார்த்தை பிரயோகம் தவறா இருக்கலாம். அதாவது 18 ஆண்டுகள் மத்திய அரசில் அங்கம் வகித்த போது நீங்க கல்வித்துறையை வாங்கி கல்வியை மாநில பட்டியலுக்கு மாத்தி இருக்கலாம். நீர்வளத்துறையை வாங்கி உங்க தலைப்பு என்ன? காவிரி இது மத்திய டெல்லியை யார் கையாண்டதுன்னு அவங்க கையாண்ட லட்சணத்தை சொல்றேன். நீர்வளத்துறையை பெற்று காவிரி பிரச்சனையை தீர்த்திருக்கலாம், வெளியுறவுத்துறையை பெற்று ஈழ பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். எதையும் செய்யாமல் தன்னுடைய சொந்த நலனுக்காக 9 முதல் 12 அமைச்சர்களை மத்திய அமைச்சரவையில் வைத்திருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா மட்டுமே கொடுத்த திமுக அல்வா மட்டுமே கொடுத்த திமுக தமிழர் நலனுக்காக என்றைக்கும் மத்திய அரசு அங்கம் வகித்தது கிடையாது. என்ன மத்திய அரசில் அங்கம் வகித்து தங்களுடைய குடும்பத்தை வளப்படுத்திக் கொண்டார்கள் என்று தமிழக கருத்தை பதிவு வைக்கிறேன். காசிநாத ஒரே ஒரு கருத்து
கருத்தை சொல்லிடுறேன். சொல்லுங்க திரு காயத்ரி, ஒரு கருத்து சொல்றேன். சொல்லுங்க. அதாவது வந்து அண்ணன் காசிநாத பாரதி வந்து என் மேல ஒரு கரிசனம் கொண்டிருந்தாரு. அதுக்காக நான் நன்றி சொல்ல விரும்புறேன். ஆனா அண்ணன் நான் ரொம்ப அன்போட கேட்கிறேன். ஆனா இந்த 5 ஆண்டுகள்ல நிறைய வன்கொடுமைகள் நடந்ததா சொல்றீங்கல்ல, ஒரே ஒரு வன்கொடுமை தொடர்பா சட்டமன்றத்துல எடப்பாடியார் பேசுறதா ஒரு சான்று சொல்ல முடியுமா? அத்தனை இதுல வழக்கு போட்டது அதிமுக. அத்தனை இதுல வழக்கு போட்டது அதிமுக. நல்லா மறந்துடாதீங்கன்னா அத்தனை இதுல வழக்கு போட்டது அதிமுக. இல்ல அவர் கேட்டார்ல கிட்னி திருட்டுல சொல்லுங்க. ஒரு நிமிடமா அவர் நாங்க எதுவுமே செய்யலன்னு சொல்றாரு. கிட்னி திருட்டுல சந்தோஷ்குமார்ங்கற அதிமுக வழக்கறிஞர் தான் வழக்கு போட்டாரு. அது போல வந்து இது ஒருத்தரோட உரையாடல் இல்ல சார், மன்னிச்சிடுங்க சார். அன்போட கேட்டுக்கிறேன். நீங்க வேங்கை வயலுக்காக விடுதலை சிறுத்தைகளும் தலைவர் திருமாவும் தான் பேசணும்னு நினைக்கிறதே சாதிய உலகம். வேங்கை வயலுக்காக அதிமுக என்னுடைய வருத்தம். அதை நான் பதிலளிக்கிறேன். அதுக்கு கூட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதின்னு சொல்ற நீங்க அதுக்கு கூட பேசலையே, அதுக்கு கூட சமாதானம் வேற ஒரு ஆர்குமெண்ட் நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்க வேணாம் சார். இந்த கட்சி அதிமுக காசாத பாருங்க, கொஞ்சமாவது அவைக்கு மரியாதை கொடுங்க. இது என்ன இது வளர்த்துட்டே போனா எப்படி? இந்த கட்சியின் சமூகத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட கொடுமை சஃபி அவருடைய கருத்தை சொல்லட்டும். மன்னிக்கணும் சார், சுருக்கமா சொல்லுங்க சார், நேரம் குறைவா இருக்கு. சுருக்கமாவே சொல்லிடுறேன். என்னன்னா காசிநாத பாரதி 2-3 விஷயத்துல லைனா சொல்லிட்டு போனது தவறு. ஒண்ணு வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் நீங்க கண்டிச்சிட்டீங்க. நான் பேச வேண்டியது அது கண்டிப்பு. அது நீங்க கண்டிச்சிட்டீங்க. ஓகே சரி, அது கண்டிச்சிட்டீங்க. ரெண்டாவது பாயிண்ட் 2 அதுல எல்லாரும் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. 1-2 பேர். ஆமா, எல்லாம் முடியன்றவங்க இப்ப வரல வந்திருக்காங்க. அது உங்களுக்கு தெரியணும், வழக்கறிஞர் நீங்க தெரியணும். ரெண்டாவது இவர் சொன்னது வேங்கை வயலுக்கு விசிகா தான் போகணுமா, அது அவங்க பொதுமையான கட்சி. நீங்க எப்படி அவங்கள வந்து ஒரு சாதிக்குள்ள அது தவறு. மூணாவது காசி நீங்க பேசும்போது தான தலையிட்டல காசி சும்மா ஏன் சத்தம் போடுறீங்க? இப்படியே சத்தம் போடுறீங்க சும்மா. மூணாவது இல்ல உங்க இல்ல காசி என்னுடைய क्वेश्चन புரிஞ்சுக்கிடுங்க. உங்களோட ஆள் மனசு வெளியே வருது. உங்க ஆள் மனசுல வெளியே வருது எல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கோம். மூணாவது என்ன மேடம், இவரு பேசும்போது அண்ணா இருங்கண்ணே, அண்ணா ஒரு நிமிஷம், மேடை ஏத்த முடிஞ்சதா? அண்ணா ஒரு நிமிஷம் முடிஞ்சதா? அண்ணா ஒரு நிமிஷம். என்னன்னா மூணாவது இது வழக்கமா அதிமுக பாஜக சொல்றாங்க, வாட்டர் கேன் போடுறவங்க போயிடுறாங்க, கேஸ் சிலிண்டர் போடுறவங்க போயிடுறாங்க. இது இல்ல அதுக்கு அடுத்தது வரேன். இது என்னன்னா எல்லா பாயிண்ட்க்கு கவுண்டர் சொன்னா யார் சார் பேசுவாங்க? அவர் எப்பமே உங்களை எதிர்க்கறேன்னு சொல்றீங்க. அவர் எப்பமே அப்படிதான். அதுக்கு தான் கூப்பிடுறீங்க. இல்ல சார், கருத்து சொல்லிட்டு தான் எதிர்க்க முடியும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு யாரும் கூப்பிடல சரியா?